லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் குரண்டார்கள் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த கீழையூர் ஊராட்சியில் உள்ள மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் மகேந்திரன் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறார். அதன் எதிரொலியாக மலையடிப்பட்டியில் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. திடீரென்று சில அதிகாரிகள், சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அதிகாரிகள் மலையடிப்பட்டியில் நடத்த வேண்டாம் என்று திட்டமிட்டு நாச்சியாப்பட்டியில் நடத்த வேண்டும். அது ஒரு சிறிய கிராமம், மலையடிப்பட்டியை விட சிறிய கிராமம். அங்கே நடத்தினோம்னா நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, சின்னதாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டாங்க. ஆனால் லகரம் டிவி செய்தியில தொடர்ந்து நாம் அடிக்கடி செய்தி வெளியிட்டோம். மலையடிப்பட்டியில கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர் மகேந்திரன் கொடுத்த மனுவின் அடிப்படையில் தொடர்ந்து நாம செய்தியை வெளியிட்டோம். இரண்டாவது, ஒவ்வொரு கிராமத்திலும் தமிழ்நாடு முழுவதுமாக கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் 4 நாட்களுக்கு முன்பாகவே சூரட்டி துண்டு பிரசுரம் என்று சொல்வார்கள். அது ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொடுக்க வேண்டும். கீழையூர், கோட்டுக்கிராம்பட்டி, நாச்சியாப்பட்டி, குழாய்ப்பட்டி, களியாப்பட்டி உட்பட ஒரு 5-6 கிராமத்திற்கு வீடுதோறும் கொடுக்க வேண்டும். ஒளிப்பெருக்கில சொல்லணும். இதெல்லாம் எதுவுமே இப்போதைக்கு சொல்லல. ஒருவேளை நாளைக்கு 14ஆம் தேதி இன்னைக்கு அதை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அதே நேரத்தில் மலையடிப்பட்டியிலே கிராம சபை கூட்டம் நடத்த முடிவெடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் குந்தார்கள் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக கிராம சபை கூட்டத்திற்கு முறைப்படி, அதாவது சாமியானா பந்தல் என்று சொல்வார்கள், அதாவது கீத்துல கூட பந்தல் போடலாம். பந்தல் அமைக்கணும், ஒளிபெருக்கி அமைக்கணும், இருக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்கைகள் அமைக்கணும் என மாவட்ட ஆட்சியர் எந்த நேரத்திலும் வரலாம். எனக்கு கிடைத்த தகவல், மாவட்ட ஆட்சியர் எந்த நேரத்திலும் கூட்டம் நடப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாகவோ அல்லது 1 மணி நேரத்திற்கு பிறகோ மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாவட்ட வருவாய் அலுவலர், கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் வருவதற்கான வாய்ப்புகள் தான் 100% இருக்கிறது என்பது எனக்கு கிடைத்த தகவல். ஏனென்று சொன்னால் லகரம் டிவி சேனலை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து கவனித்து வருகிறார். பல செய்திகள் நாம வெளியிட்டதன் அடிப்படையில் மிகவும் துரிதமாக நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்காத வண்ணம் சில கருப்பாடுகள் அதை தடுத்திருக்கிறது. அதனால் மாவட்ட ஆட்சியரால் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. முந்தைய திமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் சில தடுப்பணைகளை போட்டார்கள். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் காவேரியில இருந்து பூம்புகார் பட்டணம் வர ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பணை போடணும். ஆனா மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், குரண்டார்கள் ஒன்றிய பிடிஓ உட்பட அதிகாரிகள் செயல்படுவதை தடுப்பணை போட்டு தடுக்கக்கூடிய வேலைகளை முந்தைய ஆட்சி காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆட்சி காலகட்டத்தில் செய்தார்கள். இப்பொழுது செய்யவில்லை. அது உண்மையாகவே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் மலையடிப்பட்டியில் அமைக்கப்பெறுகிற இந்த கிராம சபை கூட்டம் என்பது மக்களுக்கு கிடைத்த வெற்றி, எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கூட நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் மகேந்திரன் கொடுத்த மனுவின் அடிப்படையிலும் லகரம் டிவியில் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டதன் அடிப்படையிலும் வேறு கிராமத்தில் நாச்சியாப்பட்டில் போட இருந்த அந்த கிராம சபை கூட்டம் மலையடிப்பட்டியில் அமைக்கப்பெறுகிறது. அந்த கீழையூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கீழையூர், குழாய்ப்பட்டி, களியாப்பட்டி, நாச்சியாப்பட்டி, கோட்டுக்கிராம்பட்டி, இன்னும் இருக்கக்கூடிய சிறு கிராமம்லாம் சில ஊர் இருக்கு, எனக்கு இன்னும் தெரியல. அந்த கிராமத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் மலையடிப்பட்டியில குரண்டார்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னிலையில் நீங்க மனு கொடுங்க. அதை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள். அது வரும்போதே நீங்க ஒரு 2 சிராக்ஸ் எடுத்துட்டு வாங்க. அதிகாரிகள்கிட்ட ஒன்று கொடுங்க, லகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற முறையில் என்கிட்ட கொடுங்க. ஏன்னா அதிகாரிகள் சில இடங்கள்ல கழிவறை காகிதமாக கொடுக்கக்கூடிய மனுக்களை பயன்படுத்திடுவாங்க. பல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள் மனு கொடுத்துட்டு அதை சிராக்ஸ் நகல் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. அதை நகல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா ஆதாரம் எங்க பேப்பரை தொலைஞ்சு போச்சு கூட சொல்லிடுவாங்க. அதனால நகல் எடுத்து வச்சுங்க, மனுக்களை கொண்டு வந்து கொடுங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளும் வரணும். கால்நடைத்துறை வரணும், தீயணைப்புத்துறை வரணும், காவல்துறை வரணும், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இங்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட, அதுபோல சுகாதாரத்துறை அதிகாரிகளும் வர வேண்டும். சுகாதாரத்துறை அதிகாரிகள் வர வேண்டும். ஏன்னா விசலூர்ல ஒரு அரசு மருத்துவமனை ஒன்று இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு.
ஆனால் அங்கு மருத்துவர்கள் ஒரு மதியம் வரலையும் தான் இருப்பாங்க. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 மணி வரலையும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மருத்துவர்கள் அவங்க தனியாக கிளினிக் வச்சிருப்பாங்கல்ல, அங்கிட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் தடுக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணும். நிறைய பொது விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு ஊராட்சி செயலாளரையோ அல்லது ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரையோ அல்லது உதவி பொறியாளரோ அல்லது மேற்பார்வையாளரோ இவங்களை குறை சொல்லணுங்கிற நோக்கம் மட்டுமே நமக்கு கிடையாது. பொதுநலம் சார்ந்து நம்ம ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் நான் சொல்றோம். மலையடிப்பட்டியில குட்டை குளம் என்று ஒன்று இருக்கிறது. அதை படித்துறை அமைத்து சீரமைக்கணும். அரசு பள்ளிக்கு பக்கத்திலேயே மேற்கு புறத்துல பக்கத்துல ஒட்டிய மாதிரி ஒரு குளம் ஒன்று இருக்கு. அந்த இடத்தை அளந்து அத்து காட்டி அதை சீரமைத்து படித்துறை அமைக்கணும். மலையடிப்பட்டியில ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி ஒன்று உள்ளது. 183/14 9 ஏக்கர் இடம் இருக்கு. யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடுகள்லாம் கட்டல. ஏதோ சின்ன சின்னதுக்கு பயன்படுத்துவாங்க. அது அரசு பள்ளிக்கு கிடைக்கக்கூடிய இடம் முள்வேலி அமைக்கிறாங்கன்னா அதுக்கு தாராளமா கொடுத்துருவாங்க. இன்னும் அதில் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. கொஞ்சம் ஒரு மன வருத்தம் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதே நேரத்துல 9 ஏக்கர் இடம் கிடைக்கிற பொழுது அது ஒரு காலகட்டத்தில் விரைவிலே இந்த 2027க்குள்ள நடுநிலை பள்ளி ஆக்கப்பட வேண்டிய ஒரு சூழலை கொண்டு வரணும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. போராட்ட குணம் எங்களிடத்துல இருக்கு. மலையடிப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்துல இருக்கு. ஒற்றுமையாக இருந்து மலையடிப்பட்டி என்ற கிராமத்திற்கு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி என்பதிலிருந்து நடுநிலை பள்ளி என்று கொண்டு வர முடியும். மலையடிப்பட்டியில அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறதால தான் நம்ம இங்க ஓட்டு போடுறோம். இல்லைன்னா நம்ம ஓட்டு போடுறதுக்கு எங்க போனோம்? கீழையூருக்கோ குழாய்பட்டிக்கே நம்ம போனோம். நம்ம ஊர்ல அரசு பள்ளிக்கூடம் இருக்கு, ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்கு. அது நடுநிலை பள்ளி ஆக்கினா நாளை அது நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். அந்த 9 ஏக்கர்ல அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த 9 ஏக்கர்ல அரசு பள்ளிக்கூடம், ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியிலிருந்து நடுநிலை பள்ளி, ஒரு கால்நடை மருத்துவமனை, ஒரு சுகாதார பகுதி நேர மருத்துவமனை நிறைய கொண்டு வரலாம். நம்ம ஊர்ல பள்ளிகொண்ட பெருமாள் கோயில் இருக்கு, பிரசித்தி பெற்ற கோயில், நிறைய வர்றாங்க மக்கள். அதனால ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், பகுதி நேர மருத்துவமனை கொண்டு வரலாம், கால்நடை மருத்துவமனை கொண்டு வரலாம், மீன் பண்ணை கொண்டு வரலாம், நிறைய திட்டங்கள் கொண்டு வரலாம். அதனால முழு ஒத்துழைப்பு தாருங்கள். மலையடிப்பட்டி கிராமத்தில் ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் ஊராட்சி செயலாளர் அக்கா உஷா அவர்களுக்கும் சரி, கொண்டார்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஐயா பிரபாகரன், கிருஷ்ணமூர்த்தி உட்பட அதிகாரிகளுக்கு நான் பணிவோடு தெரிவிக்கக்கூடியது, பொதுநலன் சார்ந்து கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றுங்க. தீர்மானத்தை நிறைவேற்றி அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நீங்க அனுப்ப போய் நீங்க கொண்டாடு ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் அப்படியே ஒரு தலையில ஒரு 10 கிலோ 20 கிலோ கள்ள தூக்கி நீங்க தலையில நாங்க வைக்க சொல்ல. மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள், நீங்கள் முறையாக மிக மிக நேர்மையாக செயல்படணுங்கிறத தாண்டி இந்த கிராம சபை கூட்டத்தில் கொடுக்கக்கூடிய நாங்க மனு கொடுப்போம். அதை நீங்க தீர்மானத்தை நிறைவேற்றி எங்கள்கிட்ட ஒரு நகல் ஒன்று கொடுத்துருங்க, நீங்க வச்சுக்கோங்க. அந்த அதிகாரிக்கு ஒன்று கொடுங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரி. வருவாய் துறைக்கா மலையடிப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 9 ஏக்கர் இருக்கு, முள்வேலி அமைக்கணும், அவங்கள்ட்ட ஒன்று கொடுங்க, நீங்க ஒன்று வச்சுக்கோங்க, பொதுமக்கள்கிட்ட ஒன்று கொடுத்துருங்க. அது மாதிரி பண்ணுங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி வேலைகளை நீங்க செஞ்சு மக்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் சொல்றோம். மலையடிப்பட்டி கிராமத்துல ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. அனைத்து கிராமத்தை சார்ந்த மக்களும் வாருங்கள், ஒன்று திரளுங்கள், உங்களுக்கான உரிமையை கேளுங்கள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் சொல்லுவாங்களே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தரப்படும் என்னன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன், பச்சை மரத்திற்கே தண்ணீர் ஊற்றினால் பட்டை மரத்தின் கதி என்ன அப்படின்னு கேட்பேன். பச்சை மரம் இருக்கு, அதுக்கே தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க, வேறு அழுகிக்கிட்டே இருக்கும். பட்டை மரம் தானே ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஏன் தண்ணி ஊத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எங்காவது ஒரு மூலையில நமக்காக வேண்டி தண்ணீர் தருவாங்களான்னு அந்த வேர் ஏங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு கையளவு தண்ணி அந்த இடத்துல கிடைச்சுன்னா அந்த வேர் மூலியமா உயிர் பெற்று அந்த மரம் பட்டு போயிருந்தாலும் துளுத்து இலை, பச்சை இலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வதை போல பச்சை மரத்திற்கே தண்ணீர் ஊற்றினால் பட்ட மரத்தின் கதி என்ன என்கிற ஒரு நிலையில தான் மலையடிப்பட்டி என்கிற ஒரு கிராமம் இருக்கு. நம்ம கோயில் விசேஷம் அதை மட்டுமே நம்ம பெருசா நினைக்கிறோம், அது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல நமக்கான ஒரு உரிமையை கொடுக்கக்கூடிய இடம், நமக்கான கல்வியை கொடுக்கக்கூடிய இடம் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மலையடிப்பட்டி. அது ஒரு காலகட்டத்தில் நடுநிலைப்பள்ளி ஆகி மேல்நிலைப்பள்ளி ஆகி உயர்நிலைப்பள்ளியாக மேல்நிலைப்பள்ளி ஆக வேண்டும். புலியூர்ல ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி வந்துருச்சுல்ல.
மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். ஆகையாக ஒற்றுமையாக இருப்போம். மலையடிப்பட்டியை சார்ந்த நமது கிராமத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவோம். என் மேல 1000 கோவங்கள் இருக்கான், உங்க மேல எனக்கு கோவம் அதிகமா இருக்கலாம். நம்ம ஊர்ல அங்கம் பங்காளி மாமா மிச்சன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு முரண்பாடா இருக்கலாம். ஆனால் பொது நலன் என்று வருகிற பொழுது ஒன்று கூடுவோம், நமக்கான உரிமைகளை மீட்போம். அனைவரும் வாருங்கள் மலையடிப்பட்டியை நோக்கி. நன்றி, வணக்கம்.